பராபவ வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் எப்படியான பலன்களை பெறப்போகிறார்கள்? நான் ஆரம்பத்திலேயே சனிப்பெயர்ச்சியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் இடம் மகர ராசிக்கு தான் தரப்பட்டிருக்கு. மகர ராசிக்கு முழுமையான விடுதலையை சனி பகவான் கொடுத்து விட்டார். அதனால் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ராகு கேது கூட உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்காங்க. அப்புறம் என்ன குறை? மகர ராசிக்காரர்கள் வைத்ததே சட்டம்னு இருக்கலாம். நீங்கள் வாழ்நாளில் இந்த ஒரு 2029க்குள்ள உங்கள் வாழ்வில் நீங்கள் செட்டில் ஆகி விடலாம். நாங்கள்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். இந்த வசந்தமான வெற்றியை தரக்கூடிய வருடம் தான் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு. அதனால் பெரிய அளவுக்கு பரிகாரமே கிடையாது. நீங்கள் அதாவது சைக்கிளில் நம்ம மிதிச்சுக்கிட்டே இருக்கோம். இறக்கத்தில் போகும்போது மிதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தானே சக்கரங்கள் சுழன்று செல்லும்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மாதிரி நீங்கள் உழைத்த உழைப்புக்கு பட்ட கஷ்டத்திற்கான மிகப்பெரிய அங்கீகாரத்தை, வெற்றியை இந்த பராபவ வருடம் முழுமையாக உங்களுக்கு கொடுக்க போகிறது. பெரிய பரிகாரம் ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் நாங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யலாமா அப்படின்னா, மிகவும் வாழ்வில் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கறது, திருநங்கைகளுக்கு உங்களால் முடிந்த ஆடைகள் அல்லது செருப்பு போடுறாங்க இல்லைங்களா, அந்த செருப்பை தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் நீர்மோர் பானகம் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த கோவில்களுக்கு போகிறீங்களோ அந்த கோவிலை ஒட்டின குளங்கள் இருந்ததுன்னா அந்த மீன்களுக்கு பொறி போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பொறி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி முக்கியமாக சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து பெரியோர்கள் வரை எல்லோருக்கும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கோவில் அப்படின்னா எங்கே சார் போகலாம் அப்படின்னா, வீட்டிலேயே வணங்கி வழிபாடு செய்யலாம். என்ன வழிபாடுனா ஒன்றும் கிடையாது. மகர ராசிக்காரங்க சனிக்கிழமையில் நீங்கள் அம்மா வீட்டில் காகத்துக்கு சமையல் செய்கிறாங்க. அதுலேருந்து ஒரு பிடி சாதம் எடுத்து காக்கைக்கு வைத்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கிறது. எங்கள் எல்லாருக்கும் கோயில் சொல்கிறீங்க, எங்களுக்கு கோவில் சொல்லக்கூடாதா அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய கால பைரவர், சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவை சனிக்கிழமை போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்தாலே போதுமானது. தேவைப்பட்டால் ஒரு சிவப்பு வஸ்திரம் காலபைரவருக்கு சாத்தலாம். அதை சாத்தினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். மேற்கொண்டு மகராசிக்காரர்கள் திருமலை திருப்பதிக்கு சென்றாலும் வெற்றியை கண்டிப்பாக வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சுவைக்கலாம் என்று சொல்லி மகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.